திமுக அடைந்த தோல்வி என்பது கௌரவமான தோல்வி. ஏனென்றால் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது வாக்கு சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாலும் கூட மூன்றாவது சக்தியாக நகர்த்தப்பட்டு விட்டார்கள். மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ், முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற மதச்சார்பற்ற சக்திகளிடம் உதவி கோரியதன் மூலமாக, பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஆதரவு கோரியதன் மூலமாக ஒரு முற்போக்கு முகம் விஜய்க்கு கிடைத்துவிட்டது. கூவாத்தூர் ஏலத்தில் நீ ஆளுகளை எடுக்காம இருந்திருந்து அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா இந்த டயலாக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருப்பான். இன்னைக்கு அவங்களே ஒரு குட்டி கூவாத்தூரா மாறி எங்களை யாரும் விற்க வேணாம், எங்களை நாங்களே வித்துக்கிறோம் சொல்லி கிளம்பி தாவேகா பக்கம் போய் விற்பனைக்கு தயாராகி விட்டார்கள் போது இதை தடுக்கிற இடத்துல எடப்பாடி இல்லை. நிர்வாக ரீதியாக அவர் தோற்காமல் என்ன செய்ய போறாருங்கிறத அவருக்கு இருக்க சவாலை தவிர அவருக்கு கொள்கையெல்லாம் எப்பவுமே பிரச்சனையாக இருந்ததே கிடையாது. கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் அது பிரச்சனையாக. நலத்திட்டங்களின் ஆட்சி என்று ஒன்று வருகிற போது அந்த அவர் செய்த சாதனையை முறியடிக்கிற இன்னொரு சாதனையை விஜய் நிகழ்த்துகிற வரைக்கும் இது ஸ்டாலின் ஆட்சி தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் விஜய் அரசு 6 மாதத்தில் கவிழ்ந்து விடும் என்ற ஒரு ஒற்றை பேச்சு எல்லாரும் மக்கள் மத்தியில் பேசப்படுது. முக்கியமாக இங்கே அதிமுகவோட செயல்பாடு நம்ம பார்க்கணும். ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசை இன்றைக்கி அதிமுக வலிமைப்படுத்தியிருக்கு. அதிமுக 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த மெஜாரிட்டி கொடுத்தவங்க விஜய்க்கு கை தூக்குனவங்களை எம்எல்ஏ பதவி நீடிக்குமா? இங்கே ஒரு பெரும் சர்ச்சையில் ஓடிட்டு இருக்கு. என்ன செய்ய போகிற எடப்பாடி? இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூடியிருக்காரு. என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கத்திலே வைத்திருப்பதிலே அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது. தாவேகாவினுடைய வெற்றி என்பது பெரிய அரசியல் கட்சிகளை நிலைகுலைய செய்திருக்கிறது. திமுக நலத்திட்டங்களின் ஆட்சியை நம்ம நடத்திட்டோம், நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், 1.5 கோடி பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டோம், நான் முதல்வன் திட்டம் கொடுத்துட்டோம், காலை உணவு திட்டம் கொடுத்துட்டோம். நிர்வாக ரீதியாக ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இன்னைக்கு கூட காலையில் நடந்திருக்கு. புதுக்கோட்டை பக்கம் கரம்பக்குடியில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்முறை செய்து விட்டார்கள்னு ரோட்டில் மறியல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே இந்த பக்கம் போனீங்கன்னா முத்துப்பேட்டை பக்கம் கஞ்சாவுத்தவனை பஞ்சாயத்தாகி அது அடிதடி ஆகிருக்கு. அப்போ எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது, ஏன்னா தாவேகா பதவி ஏற்பதற்கு முதல் நாளே தாவேகாக்காரன் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆனான். அப்போ நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அப்படியே தான் இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்னு எடப்பாடி சொன்னது அப்படியே தான் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் பூதாகரப்படுத்தி இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு சோசியல் மீடியாவிலையும் பல்வேறு இடங்கள்லையும் ஒரு எதிர்மனநிலையை உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட திமுகவை வீழ்த்தி விட்டார்கள். திமுக அடைந்த தோல்வி என்பது கௌரவமான தோல்வி. ஏனென்றால் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது வாக்கு சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாலும் கூட மூன்றாவது சக்தியாக நகர்த்தப்பட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே யார் மூன்றாவது சக்தியாக கீழே தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் முதன்மை சக்தியாக ஆவது என்பது எளிதான விஷயம் அல்ல. 67 வீழ்ந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்து அப்படியே ஏடிஎம்கே என்கிற கட்சி 72 தொடங்கி 77 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அது ஒரு துணை அமைப்பாகத்தான் இருக்க முடிந்ததே தவிர, ஒரு தோழமை கட்சியாக இருக்க முடிந்ததே தவிர, அதிகார மையத்தை நோக்கி நகர முடியாமல் 59 வருஷமாக காங்கிரஸ் கட்சி அதிகாரமின்றி இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த மூன்றாவது சக்திக்கு இருக்கக்கூடிய பேராபத்து அந்த கட்சி ஏதாவது ஒரு கட்சியோடு துணைக்குத்தான் போக முடியுமே தவிர தன் தலைமையிலே ஒரு அணியை அமைப்பது என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. எனவே எடப்பாடி பழனிசாமி இன்னொரு முறை அதிகாரத்துக்கு வரமாட்டார், ஆளுங்கட்சியாக வரமாட்டார், அதிகார மையமாக அதிமுக மாறாது என்ற போது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைக்கு அவர் குறுக்கே நிற்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, முதல் கட்டமாக தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போதெல்லாம் உடன்பாடு எட்டப்படாமல் விஜயை முதலமைச்சராக ஏற்க வேண்டும் என்பதை நிராகரித்ததன் வழியாக ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவுக்கு வந்தது. அவர் போய் பாஜக கூட்டணிக்கு போய்விட்டார். மறுபடியும் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, தேர்தல் நேரத்தில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தாவேகா வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்.
ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமினாலும் அவர்களுடைய வேட்பாளர் ஒருவரை அந்த மாதிரி வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒருவரை இல்லாமல் செய்தது, போட்டியிட விடாமல் செய்தது என்பதில் விஜய்க்கு ஒரு பெரும் கோபம் இருக்கிறது. எனவே கூட்டணிக்கும் அவர் முட்டுக்கட்டையாக இருந்துட்டு வேட்பாளரை வந்து நிறுத்தியதிலேயும் முறைகேடாக அந்த வேட்பாளரை விலைபேசி வாங்கியதில் இருந்து 2 பேருக்குள்ள ஒரு அக்கப்போர் இருக்குது. அதனால தான் பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற அதிமுகவிடம் அவர் ஆதரவே கேட்காமல் மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற மதச்சார்பற்ற சக்திகளிடம் உதவி கோரியதன் மூலமாக, பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஆதரவு கோரியதன் மூலமாக ஒரு முற்போக்கு முகம் விஜய்க்கு கிடைத்துவிட்டது. முதல் கட்டமாக இவர்களுடைய நம்பகத்தன்மையை, கம்யூனிஸ்டுகளினுடைய நம்பகத்தன்மையை, விடுதலை சிறுத்தைகளின் நம்பகத்தன்மையை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மழை குலைந்தாலும் நிலை குலையாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக திமுகவோடு மட்டும்தான் பயணிப்பேன் என்று திடமாக பேசிக் கொண்டிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையே கூட ஆதரவு கடிதம் பெறுவதற்கு இவர்கள் வந்து முன்வந்து விட்டார்கள் என்கிற போது, காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே வந்து பாஜகவிற்கு ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்புக்கு வந்ததன் மூலமாக விஜய்க்கு ஒரு மதச்சார்பற்ற முகம் கிடைத்திருக்கிறது, ஒரு இமேஜ் கிடைத்திருக்கிறது. அவர் வலதுசாரிகளால் இயக்கப்படுகிறார், வலதுசாரிகள் தான் அவரை களத்தில் இறக்கிவிட்டார்கள் என்கிற கடும் விமர்சனத்தை இந்த செயல்பாட்டின் வழியாக தகர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் கூடுதல் பெரும்பான்மை பெறுவதற்கு, ஒரு வலுவான அரசை அமைப்பதற்கு அதிமுகவை உடைத்து கொண்டு தானே முன்வருகிறார்கள் என்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு எந்த மனத்தடையும் இல்லை. அதை லீமா ரோஸ் மூலமாக ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் திருப்புவதற்கு ஒரு முன்னேற்பாட்டை ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற போது, நான் நேரு வழியாகவும் என்னை நிரூபித்துக் கொள்வேன், கொள்ளைப்புறமாகவும் சில ஆதரவுகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வதன் வழியாக விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் திருப்பத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறார். 25 பேரை ஏற்கனவே நீக்கிட்டார். எம்எல்ஏக்களை வந்து அவரெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பல பேரை நீக்கிட்டார். அப்போ அவரால் நியமிக்கப்பட்டவங்க இவருக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் பொதுக்குழுவை கூட்ட மறுக்கிறார். பொதுக்குழுவை கூட்டினால் பொதுச் செயலாளராக அவரால் நீடிக்க முடியாது என்று சி வி சண்முகம் சொல்கிறார். அப்போ அவருக்கு தைரியம் இருந்தால் பொதுக்குழுவை கூட்டுங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தால் இந்த முரண்பாடு வந்திருக்காரு. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட இந்த முரண்பாடு வந்திருக்காரு. அதிமுக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அதிமுக இப்படியே தொடர்வது என்பது பல பேருக்கு அரசியலிலே எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பல பேர் மாற்று முடிவை நோக்கி நகர்கிறார். இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இல்லாத தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு பதவி நீக்கம் அந்த இடம் வருமா, ஒரு சட்டம் அவங்கள பாயுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை கவர்னரிடம் முறையிடுவாங்க, அது நடக்குமா? அதாவது இவர்கள் வந்து அப்படி வாக்களித்தது என்பது 2/3 பங்காக இருக்கும் பட்சத்திலே கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மீது பாயாது என்கிற பட்சத்திலே வந்து அது சரியாக இருக்க முடியும். இங்கே வந்து வீட்டில் காய்ச்சிற சாராயம் கள்ளச்சாராயம், தனிநபர் காய்ச்சிற சாராயம் கள்ளச்சாராயம், அதை அரசாங்கமே தயாரித்து கொடுத்தால் அரசு முத்திரையோடு கூடியது, அது நல்ல சாராயம். அப்போ நீங்கள் தனிநபரா அல்லது வந்து அரசு உத்தரவு பெற்றவராங்கிறது தான் வித்தியாசம். சாராயம் ஒன்று தான். அது மாதிரி 25 பேர் போனால் குற்றம், 32 பேர் போனால் குற்றமே கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஒரு 7 பேர் இந்த பக்கம் இழுக்கணும், அவ்வளோதான். இவங்க ஒரு 4 பேர் மந்திரி ஆனாலே 7 பேருக்கு லைட்டாக வந்து ஆசை வந்துடும். எப்படியும் அவர்கள் முதல் கட்டமாக எல்லாருக்கும் அவங்க மந்திரி பதவி கிடையாது இல்லையா? யாருக்கு? அதிமுக அந்த இரண்டாவது நிலை இல்லை, நிச்சயமாக மந்திரி பதவி கொடுக்கலைன்னா போக மாட்டாங்க. 8 மந்திரி பதவி தான் கேட்டிருக்காங்க, அது 5 தான் உறுதியாக இருக்குது. ஆமாம், அப்போ விரிவாக்கம் செய்வாங்கங்க, முதல் கட்டமாக செய்ய மாட்டாங்க. முதல் கட்டமாக அப்படி வந்து அறிவிச்சோம்னா லாட்டரி சீட்டு விழுந்த மாதிரி ஆயிருங்கிறதுனால வந்த 25 பேருக்கும் 25 பேருக்கும் அமைச்சர் கொடுக்க முடியாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்காதவங்க வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க. அதெல்லாம் எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. அது அமைச்சர் பதவியில் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. எப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு தலைக்கும் விலை உண்டு. ஜனநாயகம் என்பது வந்து முழுக்க விலைப்பட்டியலால் நிறைந்தது. அது எல்லாத்துக்கும் ரேட் இருக்குது, எல்லாத்துக்குமே சலுகை இருக்குது, வாரியம் இருக்குது. எதுக்கு வாரியம்லாம் வச்சுருக்காங்க?
அமைச்சரவையில் பங்கேற்க முடியாதவர்களுக்கு வாரிய அப்போ தலைவர். இந்த நிலை நீடிக்கும் போது அந்த குதிரை வீரம் தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா? குதிரைகளே வந்து விட்டதே. குதிரை பேரம் நடத்துவதற்கு முன்பு குதிரைகளே தேடி வருகிறதே. கசாப்பு கடையை நோக்கி ஆடே வருதே. ஆட்டை தேடி அலைகிறதுக்கெல்லாம் வேலை இல்லையே. அவர்களாக தானாக முன் வந்து ஆதரவு தருகிறார்கள்ல. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, எடப்பாடி பழனிசாமியே இந்த மாற்று ஏற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. அவங்க கட்சியை உடைக்கன்னு நினைக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கார். ஒன்றும் ஆட்சியில் இருக்கணும், இல்லை அதிகாரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் பயணிக்கிறாரு. அது நல்ல ஒரு கருத்து தானே. இந்த மக்களுக்காக போராடும் ஆட்சி இல்லைன்னா அதிகாரத்துக்கு ஆசைப்படாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது கூவாத்தூரில் வந்து பேரம் பேசும்போது அவர் குறிப்பிட்டாரா? அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல, நான் பேரம் பேசுவதை விரும்பவில்லை, கூவாத்தூரில் வந்து இந்த மாதிரி பேரம் பேசக்கூடாது, எம்எல்ஏக்களுக்கு விளைவிக்கக்கூடாது, இதன் வழியாக குறுக்கு வழியாக முதலமைச்சர் பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தார்னா அவரை ஏற்றுக்கிறலாம். அப்போயே அப்படி சொன்னாருங்க. அவர் வந்து அப்பயே யோக்கியமாக தாங்க இருந்தார். ஏன்னா முல்லாவினுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. முல்லா ஒரு பாத்திர கடைக்கு போய் சின்ன சின்ன பாத்திரங்களாக வாடகைக்கு எடுக்கிறாரு. சின்ன சின்ன டம்ளரு, கரண்டி, கிண்ணங்கள்லாம் வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சில தினங்கள் கழித்து பாத்திர வாடகைக்கு எடுத்த கடைக்கு வரும்போது எல்லாமே ரிட்டன் கொடுக்கும்போது ரெண்டாக சேர்த்து கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் வாடகை எடுத்துகிட்டு போனால் இன்னொரு குட்டி டம்ளர் சேர்த்து கொடுத்தாரு. ஒரு கரண்டி கொடுத்தா இன்னொரு ஸ்பூன் கொடுத்தாரு. ஒரு கிண்ணம் கொடுத்தா இன்னொரு சிறிய கிண்ணங்களை கொடுத்தாரு. கடைக்காரன் கேட்டேன் முல்லாட்ட, என்னையா அது சேர்த்து சேர்த்து கொடுக்குறேன், நான் கொடுத்தது தனியாக கொடுக்கணும் வாடகை எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், முல்லா சொன்னார், உன் கடையில் நான் வந்து பாத்திரத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லா பாத்திரமும் நிறமாச கர்ப்பிணியாக இருந்துச்சு. என் வீட்டுக்கு போகும்போது பிரசவம் ஆயிடுச்சு, அதனால தான் குட்டியெல்லாம் சேர்த்து சேர்த்து கொடுக்குறேன், அதனால் இது உனக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் கிடையாதுன்ட்டாங்க. ஆகா, சரியான லூசு பையில மாட்டிருக்கானடா அப்படின்ட்டு முல்லா அடிக்கடி கடை பக்கம் வாங்கன்னு சொல்லும்போது முல்லா ஒரு மாதம் கழித்து ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் எடுத்துகிட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு போனவர் ஆளே வர காணாம். பாத்திர கடைக்காரன் பார்த்தான், கடா போனவன் வரவே காணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் முல்லா குடியிருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா முல்லா இவனை பார்த்தவொன்னே தேம்பி தேம்பி அழுதான். என்னையா தேம்பி தேம்பி அழுகிறேன்னா, கட்டி பிடிச்சி மறுபடியும் ஓன்னு அழுதப்ப என்னையா விஷயம் கேட்டப்ப, வழக்கம் போல தான் உன் கடையில் பாத்திரம் எடுத்தேன், எல்லாமே நிறமாச கர்ப்பிணியாக இருந்துச்சு, என் வீட்டுக்கு வர்ற வழியில் பிரசவத்தில் செத்து போச்சு எல்லாம், நான் என்ன செய்கிறதுன்னு. பாத்திரமாவது கற்பமாவதாவது பிரசவமாவதா, என்னடா பேசுகிற நீ ராஸ்கல், வாடா பஞ்சாயத்துக்குன்னு துண்டை போட்டு எடுத்துகிட்டு போனால் பஞ்சாயத்தில் என்னையா பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரிங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாங்க, ரெண்டாக கொடுத்தாங்க, இவனை நம்பி மறுபடியும் பெரிய பெரிய பாத்திரமாக கடையவே காலி பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க எல்லாத்தையும், போன இடத்துல இந்த மாதிரி பிரசவத்தில் செத்து போச்சுங்கிறாங்க, பாத்திரத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்தில் சொன்னாங்க, நீ முதல்ல ரிட்டன் கொடுக்கும்போது ரெண்டாக கொடுக்கும்போதே பாத்திரம் வந்து கர்ப்பமாகாது பிரசவிக்காதுன்னு நீ நிராகரிச்சிருந்து நீ வாங்காமல் இருந்தால் யோக்கியம். அன்னைக்கு நீ ஏற்றுக்கிட்ட காரணத்தினால பெரிய பெரிய பாத்திரமும் பிரசவமாகங்கிறத நீ ஏற்றுக்கிட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பிரச்சனை சால்விடு, முல்லா சொன்னதான் கரெக்டாக திருப்பி விட்டாங்க. கூவாத்தூர் ஏலத்தில் நீ ஆளுகளை எடுக்காமல் இருந்திருந்து அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா இந்த டயலாக்குக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கும். இன்னைக்கு அவங்களே ஒரு குட்டி கூவாத்தூராக மாறி எங்களை யாரும் விற்க வேணாம், எங்களை நாங்களே விற்றுக்கிறோம்னு சொல்லி கிளம்பி தாவேகா பக்கம் போய் விற்பனைக்கு தயாராகி விட்டார்கள்ங்கிற போது இதை தடுக்கிற இடத்துல எடப்பாடி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் வியாபாரமாகிறத தடுக்காத, நல்ல விலை கிடச்சிருக்கு, உனக்கு வியாபாரம் பண்ண தெரியலை, உனக்கு அதிகாரம் பண்ண தெரியலை, உனக்கு அதிகாரத்தை அடைகிறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, நாங்கள் சொல்கிறத நீ கேளு, இருந்தால் பொதுச் செயலாளராக இரு, இல்லை பொதுக்குழுவை கொட்டி உன்னை காலி பண்ணி விட்ருவான்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறாரு. அவர் பிடிவாதத்தினால தான் ஓபிஎஸ் வெளியே போனார், செங்கோட்டையன் வெளியே போனார், டிடிவி தினகரன் கட்சியே ஆரம்பித்தார், சசிகலா வந்து என்னை சாகடிக்க பார்த்தாங்க, சிறையில் வச்சுன்னு புலம்புனாங்க, எல்லாரையும் கடையை காலி பண்ணது அவர் தான். காலி பண்ணிவிட்டு அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னா எம்எல்ஏக்கள் பூரா தாவேகா பக்கம் போகிறாங்க. இதை தடுக்க முடியாத இடத்துல எடப்பாடி ஒரு கையேறு நிலையில் இருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டுங்க, உங்கள் பலத்தை நிரூபிங்கன்னு சவால் விடுறாங்க. அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் கட்சி உனக்கு, ஆட்சி எனக்கு அப்படின்னு அதிமுக ரெண்டாகி விட்டது. முக்கியமாக இங்கே
ஜெயக்குமார் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலரில் அவரும் ஒருவர். இங்கே இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. ஏற்கனவே நான் ராயபுரத்தில் ஒரு பெரிய கிங்கு, நான் தோத்ததே பாஜகவில் தான்னாரு. இந்த முறையும் டெபாசிட்டு காலியாக இருக்குது. யார் பக்கம் அவர் ஆதரிக்க போகிறார்? எடப்பாடி பக்கமா அல்லது சி.வி. சண்முகம் பக்கமா? இல்லை, இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வராமல் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் மூத்த தலைவர் செம்மலை போன்றவர்களே கூட ராஜினாமா செஞ்சாங்க நேற்று. அப்போ அவன் எல்லாருக்குமே என்னென்னா எதிர்காலம்னு ஒன்று இல்லை. எதிர்காலம் இருண்ட காலமாக இருக்குது. எங்கேயாவது வெளிச்சம் தெரிஞ்சாதான் போகலாம். அதனால் பேசாமல் விஜயவே நம்ம எம்ஜிஆரை அறிவிச்சிடலாம்ங்கிற இடத்துக்கு அதிமுக நிர்வாகிகள் பல பேர் வந்துட்டாங்க. பல பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகாவுக்கு வந்து ஒரு நிர்வாக ரீதியான கட்டமைப்பு இல்லாதனால யார் அந்த கட்சிக்கு இப்போ போனாலும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், கிளைக்கழக எல்லா செயலாளர் போஸ்டிங் காலியாக தான் இருக்குது. அங்கெங்கே ரசிகர்கள், அதிமுக தொண்டர்களும் சரி, மந்திரிகளும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, விஜயே எம்ஜிஆராக பார்க்கலாம். ஆனால் விஜய் சொன்ன வார்த்தை இங்கே மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? மாற்று அரசியல் கொடுக்க தான் வந்திருக்கேன், இந்த திராவிட அரசியல் போல் கிடையாது அப்படின்னு அதிமுகவும் சாடினு இருக்காங்க, திமுகவும் சாடி இருக்காங்க. விஜய்க்கும் கொள்கைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. விஜய்யுடைய முகத்தை காட்டுனா சீலடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அவர் நாளைக்கு எந்த கொள்கையை வேணாலும் சொல்லலாம். அவர் பேசுகிற எல்லாமே கொள்கை தானே தவிர நேற்று அவர் என்ன சொன்னாருங்கிறது தேவையில்லை. தளபதி இன்னைக்கு கோட்டு போட்டிருக்காரா, வைப் பண்ணுறாரா, தளபதி வந்து அவர் வீட்டில் இருந்தே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, தலைவா நீ ரீல்ஸ் மட்டும் போட்டு தலைவா, ஆட்சி நிர்வாகத்தையெல்லாம் இவங்க பார்த்துக்குருவாங்க அதிகாரியை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதனால் நேற்று என்ன சொன்னார், இன்று என்ன சொன்னார், நாளை என்ன சொல்ல போகிறார் தேவையே இல்லை. அதுக்கெல்லாம் வேறு ஆளுங்க இருக்காங்க. கட்சி கொள்கை விளக்கமாக நீ சொல்லிக்க, நிர்வாக ரீதியான விளக்கமாக நீ சொல்லிக்க. தளபதி வருவார், அவ்வளோதான். அவர் வந்துட்டார்னாலே அது வந்து வெற்றி தான் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கட்சி நகர்ந்து விட்டது. அதனால் நிர்வாக ரீதியாக அவர் தோற்காமல் என்ன செய்ய போகிறாருங்கிறத அவருக்கு இருக்க சவாலே தவிர, அவருக்கு கொள்கையெல்லாம் எப்போவுமே பிரச்சனையாக இருந்ததே கிடையாது. கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் அது பிரச்சனையாகும். அவருக்கு அது வந்து கொள்கையை பற்றி பிரச்சனையெல்லாம் அவருக்கு கிடையாது. முக்கியமாக இன்னொரு செய்தி, அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் விலை போகவில்லை. இங்கே திமுக பக்கமும் எம்எல்ஏக்களும் விலை போயிருக்காங்க, தாவேகா பக்கம் சாயிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது. பல கோடி ரூபாய்க்கு விலை போகிறார்கள் திமுக எம்எல்ஏக்களும். விலை போகிறார்களாமா? அதெல்லாம் போய் திமுகவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. தாவேகா ஆட்சி ஒரு அதிர்ஷ்டத்திலே வந்து விட்டது, சோசியல் மீடியா அழுத்தத்திலே வந்து விட்டது. குழந்தைகள்லாம் வந்து கூடி வந்து இந்த திசையை மாற்றி விட்டார்கள், தேர்தலின் திசையை மாற்றி விட்டார்கள். அதனால் இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதிலே அவருக்கு இருக்கிற எல்லா சறுக்கல்களையும் தோல்விகளையும் தோலுரிப்பதன் வழியாக திமுக திரும்ப மேலெழுந்து வரும்னு பல பேர் நம்புகிறாங்க, திமுககாரங்க. அதனால் திமுகவுக்கு தோற்று போவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலையின் போதெல்லாம் 234 தொகுதியில் 32 இடம் தோற்று போனாங்க. 2 பேர் தான் ஜெயித்தாங்க. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சுனாமியில் பார்த்த இயக்கம், எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம், எம்ஜிஆரை பார்த்த இயக்கம், சர்வாதிகாரத்தின் உச்சமாக இருந்த ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம், விஜயை பார்த்தலாம் திமுக வந்து அச்சப்படும், நடுங்கும், வந்து முடங்கும், எம்எல்ஏக்கள்லாம் அந்த வேலைக்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுக்கான அவசியமும் கிடையாது. அப்படி போனால் அது விஜய்க்கு தான் அவமானமாக இருக்கும். அப்படி யாரையாவது விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறது தாவேகாவுக்கு தான் இமேஜ் வந்து சீரழிவாக போகுமே தவிர திமுக பக்கம் யாரும் அப்படி போக மாட்டாங்க. அதுங்க அவங்களுக்கு எதிர்கால அரசியல் மீது நம்பிக்கை இருக்கிறது. முக்கியமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் இது திமுக ஆட்சி தான் அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் திமுக திட்டங்கள் இருக்கும் வரை அது திமுக ஆட்சி தான். விஜய் அது மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறாரு, இவ்வளோதான் மாற்றம் அப்படின்றாரு. இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்சியை தாண்டிய சாதனைகளை வந்து விஜய் செய்தால்தான் அவர் ஆட்சியாக சொல்ல முடியும். அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகைக்கு பெயர் மாற்றலாம், அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றலாம். நீங்கள் லேபிளில் தான் மாற்றி ஓட்ட முடியும், ப்ராடக்ட் வந்து அதே தான். நீங்கள் தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவின் பெயர் தான் நிலைக்கும். இருமொழி கொள்கை என்று ஒன்று இருக்கிற வரைக்கும், அது மாற்ற முடியாமல் இருக்கிற வரைக்கும் பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நலத்திட்டங்களின் ஆட்சி என்று ஒன்று வருகிற போது அந்த அவர் செய்த சாதனையை முறியடிக்கிற இன்னொரு சாதனையை விஜய் நிகழ்த்துகிற வரைக்கும் இது ஸ்டாலின் ஆட்சி தான். அது மக்கள் நடத்தினாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? மக்கள் யாரா பார்க்குறாங்க? 35% விஜய்க்கு ஓட்டு போட்டால் 65% எதிர் மனநிலையில் இருக்கிறாங்கங்க. அதிமுக காலியானா திமுக இன்னும் கூடுதல் வலிமை பெறும்.
திமுக வந்து தேய்மானம் அடைவோ பின்னடைவு அடைவது என்பதோ ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. அது பீனிக்ஸ் பறவை, எரித்தாலும் அது மீண்டும் உயிர் பெற்று பறக்கும். திமுகவிற்கு வந்து அழிவே கிடையாது, தோல்வியே கிடையாது. தாவேக்கா தாக்கு பிடிக்குமாங்கிறதான் இப்போ இருக்க பெரிய கேள்வி. இந்த ஆட்சி தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த சாதனைகளை வந்து முறியடிக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதில் என்ன சூசம் இருக்குது? 6 மாதம் விட்டு கொடுக்கலாம், 6 மாதம் எந்த தொந்தரும் செய்யக்கூடாதுன்றார் தலைவர், திமுக தலைவர். அதில் என்ன சூசகம் இருக்குது? 6 மாதம் நீ பண்ணுற தப்பு பூரா பண்ணிக்க, மொத்தமாக வச்சு நாங்கள் அடிப்போங்கிறதா. அது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன செய்ய போகிற நீனு, உனக்கு தெற்கும் வடக்கும் தெரிகிறதுக்குள்ளேயே உனக்கு ஆட்சியில் பாதி முடிஞ்சு போயிடும்னு நம்புகிறாங்க. நிர்வாகம் இருக்கலை. நீங்கள் வெறுமனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆட்டம் போட முடியும். அதிகாரிகளின் ஆட்சியாக இது மாறிடும். இப்போயே பாருங்கள், அவரை விமர்சித்த பொன்ராஜை கைது செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறாங்க. நீங்கள் அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகராக இருக்கிற பொன்ராஜை வந்து கைது செய்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு யாரோட இமேஜ் கெடும்? இந்த ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி என்பதற்கான அடையாளமாக மாறிடும். அது அப்போ ஜனநாயகத்தின் குரல்களை நிறுத்திவிட்டு ஒரு ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது. அதனால் மக்களுக்கு திமுக செய்ய தவறிய நன்மைகளை நீ செஞ்சேன்னா நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் திமுக சாதனையை முறியடிக்கணும், தூய்மை பணியாளருக்கு அரசு பண்ணி கொடுங்க. உடனடியாக நீங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுக்கெல்லாம் பதவி நியமனம் கொடுங்க. இப்படி தீர்க்க முடியாத செவிலியர்களுக்கெல்லாம் போஸ்டிங் போடுங்க. இப்படி ஏற்கனவே செய்ய தவறிய விஷயங்களுக்கு நீங்கள் உடனடியாக செய்யணுமே தவிர, நீங்கள் பழி வாங்கிறது, எம்எல்ஏவை தூக்குறது, ஆளை தூக்குறது, கட்சியில் இருக்கிறவனை தூக்குறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக உங்கள் மீது வந்து மையல் கொண்டு ஓட்டு போட்டாங்களோ அதே அளவுக்கு வேகமாக இந்த காதலிச்சவங்க கடைசியில் கல்யாணம் ஆகி கடைசியில் சண்டை போட்டு அவங்களே டைவர்ஸும் பண்ணிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்கள் மேலே யார் பிரியமாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர் திசையில் மாறிடுவாங்க. ரசிகர்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம், பொதுமக்களின் ஆதரவு என்பது ஏன்னா 2024 40க்கு 40 ஜெயிச்சதான திமுக. அந்த திமுக தூக்கி தோற்கடிக்கலையா, தூக்கி வீசலையா மக்களே? அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் நான் வந்து இன்னும் 8 மாவட்டத்தில் உங்கள் அலையே இல்லை. இப்போ 107 பேர், 108ங்கிறது 2 தொகுதியிலங்கிறதுனால 107 பேர். 107 பேரில் ஒரு 10 பேர் தான் படித்த ஆளுங்க, கொஞ்சம் விவரமான ஆளுங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து அரசியல் ரீதியாக பெரிய அளவில் வந்து அனுபவமோ அறிவோ ஆற்றலோ இல்லாதவர்கள். எல்லாம் என்ன சாதிக்க போகிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் அரசியலில் இருக்கிறார்களே தவிர மற்றவர்களை விடவும் விஞ்சக்கூடிய இடத்துக்கு இவர்கள் வருவதற்கு இன்னும் நெடுநாட்கள் ஆகும். திமுக பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை விட பெரிய அளவில் பருந்து பார்வையோடு கோழி குஞ்சை தூக்குறதுக்கு பருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே பாஜக மத்திய அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்போ எந்த சுருக்க போடணுங்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலும் பேராபத்து இருக்கிறது, காங்கிரஸ் கூட்டணியை சேர்த்ததுனால மாநிலத்திலும் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் வந்து இந்த நெருப்பாற்றிலே நீந்தி கரை சேர்கிறீர்களா இல்லையா என்பதை நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது. கட்சியை காப்பாற்றுறாரு, முதல் வேலையாக அதுதான் விஜய் செஞ்சுருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டை இன்னும் ஆட்சியாளர் சொல்கிறீங்க. பார்ப்போம். உங்கள் நேர்த்தம் கருத்து மிக்க நன்றி.